அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மை V3 சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு பெயில் எப்போ போட போகிறாங்க, எப்போ ஒரு வெளியே வர போகிறார் பெயிலில், அண்ட் எப்போ கம்பெனி ரன் ஆக போகுது, அண்ட் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு மக்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு வெளியாகிட்டு இருக்கு. மக்களே எல்லாத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு சீனியர் கவுன்சில் முன்னாடி சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன ஒரு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் வீக், அதாவது செகண்ட் ஆர் தேர்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டுக்கு மேலே பெயில் அப்ளை பண்ணலாம் ஹைகோர்ட்ன்றதாக சொன்னப்பட்ட ஒரு அட்வைஸ் மக்களே. ஆனால் நேற்று அந்த ஒரு விஷயம் மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன காரணன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு 15 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வாய்தான்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போது சக்தி ஆனந்தன் அவர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 days ஒன்ஸ் வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரிமாண்ட் அப்படிங்கிறது 15 days ஒன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் போயிருக்கிறது. ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்பொழுதும் சக்தி ஆனந்தன் அவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் நீதிபதி முன்னாடி அப்பியர் ஆக வைப்பாங்க. அப்படி அப்பியர் ஆக வைக்கிறப்போ டான்பிட் கோர்ட் நீதிபதி கேட்டிருக்காரு, என்ன நடந்துக்கிட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது EOW ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் போயிட்டுருக்கும், எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 5ன்னு சொல்லியிருந்திருக்காரு EOW சைட்லேருந்து பிபி. உங்களுக்கு இது 2541 கோடி இன்வால்வ் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க, 5 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறீங்க, ரேஷியோ எங்கேயோ இருக்குது, எப்போ இன்வெஸ்டிகேஷன் முடிக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த அடிப்படையில் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க மக்களை. ஸோ இது 2 days பிஃபோர் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று சீனியர் கவுன்சில் ஆஃப் சக்தி ஆனந்தனுடைய ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய கவுன்சில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருனால், நாம் இன்னையோட பார்த்து எடுத்துக்கலாம் கணக்கு உங்களுக்கு. அவர் ஜூலை 5th சரண்டர் ஆகிருக்கார் மக்களே. அப்போது இன்றைக்கி தேதி 20th ஆகஸ்ட், இதோட 47 நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 47th நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்தமாக இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு 60 days தான் வந்து செக்ஷன் கிராவிட்டி இருக்கும். ஸோ 60 days தான் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா September 2 வருது. ஸோ ஆகஸ்ட் 20 இன்னைக்கு, September 2 அறுபதாக முடிஞ்சு போகுது. இந்த September 2 வரைக்கும் செக்ஷன் கிராவிட்டி ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் பெயில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீனியர் கவுன்சிலோடைய அட்வைஸ். இது ஏன் சொல்கிறாருன்றது சொல்கிற மக்களே. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் FIR போடலை. யாரோ ஒரு சம்மந்தமே இல்லாத நபர் போயிட்டு கம்ப்ளைண்ட்னு கொடுத்து அதன் அடிப்படையில் அந்த கன்சர்ன் EOW சப் இன்ஸ்பெக்டர் தான் FIR புகாரை எழுதி போட்டிருக்கார். ஸோ அப்போது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர்களே உங்களுக்கு EOW தரப்பில் இருந்தே இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து எழுதின மாதிரி தான் அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல எந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையிலேயே FIR போடப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுடைய MD அவர்கள் சரண்டர் ஆகியிருக்கார். அவரை போலீஸ் போய் பிடிக்கல, அவர் சரண்டர் ஆகிறாரு. சரண்டர் ஆகிற அன்னைக்கு வைக்கப்பட்ட வாதம் பை த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஏன் சரண்டர் ஆகுறீங்க, நாங்கள் தான் ஒன்றும் பண்ணலையே அப்படி கேட்டிருக்காங்க. திஸ் வாஸ் ஆல்சோ ரெக்கார்டட் இன் த கோர்ட் ஆஃப் லா. ஸோ சரண்டர் ஆகியிருக்கிறது ஃபஸ்ட்டு மெரிட் ஆஃப் த கேஸ். செகண்ட் சொல்கிறாங்க 1 week கஸ்டடி கேட்குறாங்க. அந்த 1 week கஸ்டடிக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கொடுக்கவே இல்லை இவங்க தரப்புலேருந்து. ஸோ 1 weekக்குமே அப்படியே ஓகே, நாங்கள் ஒரு வாரம் தானே எவ்வளோ நாளும் எடுத்து விசாரிக்கன்னு சொல்கிறாரு சக்தி ஆனந்தன். ஸோ 1 week கஸ்டடிக்கும் எந்த அப்ஜெக்ஷன் கொடுக்கவே இல்லை அவர் தரப்பில் இருந்து. செகண்ட் மெரிட்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் இந்த EOW வழக்குக்கான செக்ஷன் கிராவிட்டி அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய சைட்டேஷன்ஸ் இருக்கின்றது, நிறைய முன்னாடி தீர்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கிறாங்க. அதை 60 நாள் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு EOW அப்ளை பண்ணுறாங்க, அதில் வந்து அது டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறது. செகண்ட் ஹைகோர்ட்டில் போகிறாங்க, அதையும் வந்து விசாரணை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. விசாரணை போயிட்டுருக்குன்னு சொன்ன காரணத்தினால அதற்கு பிறகு பெயிலே அவங்க அப்ளை பண்ணல. 60 நாட்கள் கழித்து 61வது நாளான September 2 மண்டே அன்னைக்கு வருது மக்களே. அன்னைக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா விதமான சட்ட விதிகளையும் பின்பற்றி இருக்காரு இந்த கம்பெனி MD.
ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இஓடபிள்யூ கேஸ்னாலே ஹியூஜ் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய எஃப்ஐஆர்னால் அது வேறு கதை. இங்கே மக்கள் யாருமே ஏமாறலை அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படலை. அடுத்தது இவர் போய் சரண்டர் ஆகியிருக்காரு கஸ்டடிக்கு வித் நோ அப்ஜெக்ஷன். இஓடபிள்யூ கேட்ட ஒரு வாரத்தையும் இவர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அடுத்தது 60 நாட்கள் வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 61வது நாள் பெயில் அப்ளை பண்ணலாம். எங்கே நாள் இன் டான்பிட் கோர்ட்லேயே பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனால் ஒரே வார்த்தை நீதிபதி கேட்பார், எப்போ முடிஞ்சிருக்கு, கிராவிட்டி முடிஞ்சு போச்சா, ரைட் அப்படின்னால் கிராவிட்டி முடிந்து விட்டது அப்படின்ற பட்சத்தில் ஜெனரலாக பார்த்திங்கன்னா மக்களே ஒரு பெயில் அப்படின்னு கேட்டால் கன்சர்ன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ஓசி கொடுப்பாங்க. நாங்கள் விசாரணை முடிச்சிட்டோம் அப்படின்னு என்ஓசி கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கிராவிட்டி முடிஞ்சதற்கு பிறகு ஸ்டாட்யூட்டரி பெயில்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். அந்த கிராவிட்டி முடிஞ்சதற்கு பிறகு என்ஓசி அப்படிங்கிறதும் தேவையே கிடையாது போலீஸ் தரப்பில் இருந்து. நீதிபதி பார்ப்பாங்க இவ்வளோ மெரிட்ஸ் இருக்குது, அவரே சரண்டரு, ஒரு வாரம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு, எந்த ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை இருக்கிற உங்கள் கஸ்டடியில். அடுத்தது 60 நாள் பொறுத்திருக்கிறாங்க, 61வது நாள் அப்ளை பண்ணுறாங்க. 61வது நாளில் ஸ்டாட்யூட்ரி பெயில்லையே உங்கள் எம்டி வெளிவருவதற்கு அன்னைக்கு பெயில் அப்ளை பண்ணி அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அதான் ஸ்டாட்யூட்ரி பெயில் அர்த்தம் மக்களே. உங்கள் போலீஸ் என்ஓசி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ இது ஃபுல் மெரிட்டில் அவர் வெளியே வருவதற்கான ஒரு உத்தேசமான ஒரு மூவ் அப்படின்றதுனால ஆஸ் பர் சீனியர் கவுன்சிலர் அட்வைஸின் படி உங்கள் எம்டி செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு தான் அவருக்கு பெயில் அப்ளை பண்ணப்படுகிறது. டான்பிட் கோர்ட்லேயே ஐதர் செப்டம்பர் 2 ஆர் செப்டம்பர் 3 திங்கள் இல்லை செவ்வாவே அவர் பெயிலில் வெளிவருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இப்படி வெளியே வருவதன் மூலியமாக இப்போ பெயில் மொத்தம் முடிஞ்சு போச்சும் கிடையாது இல்லைங்களா. ஏன்னா பெயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வழக்கில் விசாரணை அப்படிங்கிற பெயரில் நிறைய விஷயத்தை அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த கேஸில். அது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கணும். அதனால் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளிவருந்தால் ஏன்னால் இவங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சு அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கிறாங்க அக்யூஸ் பண்ணப்பட்டவங்க, இப்போ பெயிலில் வெளியே வராங்க. அப்படிங்கிறப்போ இதற்கு மேல் இந்த ஒரு வழக்கிற்கு இந்த விசாரணைக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே தேவையில்லையே விசாரணைக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கேட்குறப்போ உடனடியாக கம்பெனிக்கு திருப்பி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளிவருவது தான் இப்போதைக்கு சீனியர் கவுன்சில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் மக்களே. செப்டம்பர் 2 ஆர் செப்டம்பர் 3 உங்கள் எம்டி பெயிலில் வெளிவருவதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்த 2 முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பெயிலில் வெளியே வந்த உடனே அடுத்த 2வது நாள் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது, ஒரு நியூ சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாருக்குமே அப்படிங்கிறது நாங்கள் இதோட ரிவீல் பண்ணி முடிக்கிறேன். என்னன்றது அவங்க எப்படி சொல்வார் மக்களே. அடுத்தது கம்பெனிக்கு எதிராக யாரெல்லாம் அவதூறு கலப்பி வீடியோ போட்டிருக்காங்களோ அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீனியர் கவுன்சில் அட்வைஸ் கொடுத்துருக்கார். அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் டு ஸ்டார்ட் வித் அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவன் மேலே ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் போடுறதுக்காக நோட்டீஸ் கொடுத்தாச்சு அவனுக்கு. அடுத்தது உங்கள் எம்டி வெளியே வர அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவன் மீது கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் நிச்சயமாக பதிவு செய்வார்கள். அதாவது ரோட்டில் போயிட்டுருக்கிறவன் அவன் போயிட்டுருக்கானா அவனை நோக்கி ஒரு பைக்காரன் வராரு, ஒரு பைக்காரன் அந்த கண்ணாடி மேலே பட்டுருது. இது நல்லாவே தெரியுது அவனுக்கு. அவன் சாரி சொல்கிறான், சொன்னதுக்கப்புறம் அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான். என்னடா கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லி இறங்கி அவனுக்கு ஒரு அடி வைக்கிறான். அடுத்து இவன் ஓடுறான், அவன் துரத்திட்டு வரான், திரும்ப ஓடி போகிறான், துரத்திட்டு வரான், இவன் போய் காரில் ஏறிட்டான், விட்டு போயிட்டான் அந்த பையன். இதற்கான வாக்குமூலங்கள் அடுத்த வீடியோவில் போடுற மக்களே. இந்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி கண்டிப்பாக தெரியும் இது இவன் பண்ண தப்புன்னு தெரியும். நம்ம ரோட்டில் போகிறோம், தெரியாமல் விஷயம் தம்பி பார்த்து போப்பானா முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் சாரி சொல்கிறான், சாரி நன்றான், சரி ஓகே போப்பா முடிஞ்சு போச்சு. அவனை தே அப்படின்னு பேச என்ன அர்த்தம், கெட்ட வார்த்தை பேச என்ன அர்த்தம்? அவன் சும்மா இருப்பானா? நான் சாரி சொல்கிறேன், நான் ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறேன், நீ எனக்கு அசிங்கமாக திட்டுற, தெரியாதான் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவானா இல்லையா மக்களே? அப்போ இவ்வளவும் தெரிஞ்சிருந்தும்
இது கூட மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனியை வந்து நீ கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த கம்பெனி மீது அவதூறு கிளப்பியிருக்கு அப்படின்னா அப்போ நீ எவ்வளோ வன்மம் பிடித்தனா இருந்துட்டு கம்பெனி எதிர்த்து. ஏன்னா என்ன சொல்கிறாங்க கவுன்சிலு, இந்த கம்பெனியோடைய எதுவுமே தெரியாமல் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த கம்பெனி பற்றின சந்தேகம் இருக்குதுன்னா அது ஈவோடு விசாரிச்சுட்ருக்குறாங்க அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இந்த மாதிரி யூடியூபர்ஸு இந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி தப்பான அவதூறு கலப்பலாம் ஒரு கம்பெனி மேலே? அது கம்பெனி மேலே தப்பு இருக்கா ரைட்டு இருக்கா அப்படிங்கிறதே முடிவு செய்ய வேண்டியது கோர்ட். ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ஒரு தனி மனுஷன் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 9.5 லட்சம் பேர் இதில் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 69 lakh பீப்புள் இதில் இருக்கிறாங்கன்றாங்க. அவ்வளோ பேரோட நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக எப்படி அவதூறு அவங்க கலப்பலாம்? இனிமேல் யாராவது அவதூறு கருத்து பதிவிட்ட உடனே அவங்க மேலே கிரிமினல் டெஃபமேஷன் சூட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பட்டாகிவிட்டது மக்களே. அதன் ஆரம்பமாகத்தான் அசோக் ஸ்ரீநிதி மீது போட முதல் கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ். ஸோ அதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் எம்டி வெளியே வர சமயத்தில் இவன் மீது கிரிமினல் டெஃபமேஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவதற்கான எல்லா ஸ்டார்ட்டும் ஆரம்பிச்சிருவாங்க மக்களே. அடுத்தடுத்தும் யாரெல்லாம் அவதூறு கலப்புறாங்களோ அந்த கம்பெனி எதிர்த்து அனைவர் மேலும் கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போடுவதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பமாகிவிட்டது மக்களே. ஸோ இந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாமல் அவதூறு கிளப்பி வீடியோ போட்டவர்கள் இல்லை போட போகிறவர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் பார்சல் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.